Good morning, students. Today, continue the lesson e-commerce security systems. So, last class வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னா e-commerce security எந்த மாதிரியான த்ரெட்ஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் அதோட செக்யூரிட்டி என்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் படித்தோம். ஸோ இப்போ படிக்க போகிறது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டெக்னாலஜி ட்ரான்சாக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாஸில் போகலாம். Since a large amount of confidential information are involved in e-commerce activities, it must be transmitted through the safe and secure network. Sophisticated security technologies are required to ensure the security of e-commerce transactions. At present, the security technology in e-commerce transactions are roughly classified into. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இ-காமர்ஸ்னால் பிஸ்னஸ். ஓகேவா? இந்த இ-காமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே கொடுக்குறோம். என்ன மாதிரியானதுனால் என்னோடய மொபைல் நம்பர், என்னோடய ஆதார் கார்டு நம்பர், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா செக்யூராக எனக்கு வேணும் இல்லையா? இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஒரு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியறதுக்கு சான்சஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய டேட்டாஸ் நாட் ஓன்லி இந்த டேட்டா, எனக்கு டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன், பிஸ்னஸ் ஓரியன்டான திங்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா? அதெல்லாம் பர்சனலாக தான் கொடுப்போம். ஸோ இதெல்லாமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா செக்யூராக இருக்கணும். அப்படின்றதுக்கு நான் எப்படி எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்னது என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. என்கிரிப்ஷன் அப்படின்னாலே ஒன் ஆஃப் த கோடு. என்கிரிப்ஷன் அப்படின்னா ஒன் ஆஃப் த கோட் டெக்னிக். இப்போ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அன்னோன் பர்சனுக்கு தெரியக்கூடாது. நான் சென்டர், நான் ஒரு ரிசீவர் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் தெரியணும். அது டாக்குமெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஃபைல்ஸாக இருக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு என்னோடய டாக்குமெண்ட்ஸ் வேறு யாரும் அன்னோன் பர்சன்ஸை ரீட் அவுட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறோம். என்கிரிப்ஷன் டெக்னாலஜி இஸ் an effective information security protection. It is defined as converting a plain text into a meaningless ciphertext using encryption algorithm, thus ensuring the confidentiality of the data. The encryption or decryption process use a key to encrypt or decrypt the data. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் டெக்ரிப்ஷன் அப்படிங்கும்போது என்னோடய பிளைன் டெக்ஸ்ட் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு சைபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஆப்போனண்ட் ரிசீவர் என்ன பண்ணுவாங்க, டிக்ரிப்ட் பண்ணும்போது அது சைபர் டெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ் என்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும்னா இந்த பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு சைபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு கோடிங்காக தான் தெரியும். நான் என்ன எழுதியிருக்கேன், என்ன நான் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு விசிபிளைஸ்டு ஆகாது. ஓகேவா? At present, two encryption technologies are widely used. They are symmetric encryption system and asymmetric encryption systems. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக். அசிமெட்ரிக் அப்படிங்கும்போது டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். திஸ் is symmetric data encryption method and the DES. It was introduced by America in the year of 1976 by Federal Information Processing Standard FIPS. ஸோ அண்ட் டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சிமெட்ரிக் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கிறாங்க DES அப்படின்றத. DES என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாக் அல்காரிதம் த takes to a string of bits, clear text with the fixed length and through a series of complicated operations transforms it into another encrypted text of the same length. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஒரே ஒரு லென்த்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மெமரியில்.
இந்த plain text என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ தான் லென்த் அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த லென்த்துக்குள்ளே என்னோடய டேட்டாஸ் வந்து போய் ரீச் ஆகிடும். அந்த டேட்டா என்கிரிப்ட் ஆகிட்டு plain text வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் ஆகிட்டு அங்கே ரிசீவ் பண்ணும்போது அதே சேம் லென்த்தாக ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா என்கிரிப்ஷன், சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஇஎஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ராப்ரேட்லி இன்னும் 64 பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை நான் வந்து 56 பிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அல்கோரிதமுக்கு, ரிமைனிங் 8 பிட் யூஸ் பண்ணல அப்படின்னா தென் அது டிஸ்கார்ட் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. So today it is considered that DE is not satisfied for many applications, mainly because of its relatively smaller key size 60 bit. ஸோ இப்போ வந்து எனக்கு இதனால் இந்த ரிமைனிங் 64 56 போச்சு, ரிமைனிங் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு இந்த என்கிரிப்ஷன் மாடல், இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் மாடல் வந்து வேலைக்காகாது. அதே மாதிரி இப்போ நான் வந்து கொடுக்குற அதான் என்கிரிப்ஷன் டெக்கரேஷன் அப்படிங்கும்போது இங்கே வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அல்காரிதமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா சென்டார் ரிசீவருக்கு மட்டுமே தெரிஞ்ச கீ, அதாவது பாஸ்வேர்டு. ஓகேவா, அது வந்து சென்டாருக்கும் ரிசீவருக்கும் இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கும் அந்த கீ. ஓகேவா, அப்போ வந்து மேபி செக்யூராக இருக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மாடல் வந்து என்னென்னா அசிமெட்ரிக் ஆர் பப்ளிக் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அசிமெட்ரிக் அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் கீ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பப்ளிக் கீ, இன்னொன்று வந்து ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ ஃபார் சென்டர் அண்ட் ப்ரைவேட் கீ ஃபார் ரிசீவர். ஓகேவா, ஸோ இதில் 2 கீ யூஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன பண்ண முடியாது, இந்த செக்யூரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் RSA algorithm. RSA மீன்ஸ் ரிவெஸ்ட் ஷமீர் அடல்மேன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஒரு அல்காரிதம் அப்படிங்கும்போது நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கீ பர்பஸ் தான் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறது. இந்த அல்காரிதம் இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கே இருக்கும். நம்ம ஹையர் கிளாஸஸ் படிக்கும்போது, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன் அப்படிங்கன்னா ஹையர் கிளாஸஸ் போகும்போது இந்த அல்காரிதம் பற்றி ஒரு பெரிய டாப்பிக்காகவே இருக்கும், ஒரு புக்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க, நிறைய அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா மாடல்ஸும். ஸோ அதனால் அவங்களோட நேம் வந்து வச்சுருக்குறாங்க. RSA அப்படின்றது ஒன் ஆஃப் த அல்காரிதம் நேம் ஃபார் கீ பர்பஸ். ஓகேவா, இட் யூஸ் பப்ளிக் கீ authentication under digital signature. Until 1970s, there were only symmetric crypto systems in which transmitter and receiver must have the same key. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சிமெட்ரிக்கில் வந்து பப்ளிக்கும் அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கும் சேம் கீ தான் இருந்தது. அதனால் அந்தளவுக்கு ஒரு செக்யூர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் என்ன பண்ணுவாங்க, திஸ் ரைஸ் த ப்ராப்ளம் ஆஃப் கீ எக்ஸ்சேஞ்ச் த கீ மேனேஜ்மெண்ட். Unlike asymmetric encryption, the communicating practice need not know other private key. In asymmetric encryption, each user generates their own key pair, which consists of a private key and public key. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 2 பேருமே சேம் கீ இருக்கிறதுனால நமக்கு செக்யூராக ஃபீல் ஆகாதனால இந்த அசிமெட்ரிக் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ 2 இருந்ததுனால பப்ளிக் கீ ஃபார் சென்டர் அண்டு ப்ரைவேட் கீ ஃபார் ரிசீவர் அப்படின்றதுனால கொஞ்சம் செக்யூராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி. ஃபஸ்ட் என்ன படித்தோம், என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, தென் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி படிக்கிறோம். The main role of security certification is to ensure authentication, integrity and non-reputations. This can be achieved through டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். இந்த ஆத்தென்டிகேஷன் அப்படின்னால என்ன ஆகும், நான் சென்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் இந்த ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் சிக்னேச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன அப்படின்றத படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அண்ட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே பாருங்கள். சேம் கீ இஸ் யூஸ்டு ஃபார் போத் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க சிமெட்ரிக்கில். அசிமெட்ரிக்கில் டிஃப்ரெண்ட் கீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன். ஸ்பீட் ஆஃப் என்கிரிப்ஷன் ஆர் டிக்ரிப்ஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஏன் அப்படின்னா ஒரே கீ யூஸ் பண்ணுறதுனால. இது வந்து ஸ்பீட் ஆஃப் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் இஸ் கம்பேரபிளி ஸ்லோ பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணுறதுனால. plain text and cipher text are the same size. இங்கே வந்து என்ன கிடையாது, அப்படி கிடையாது, சேஞ்சஸ் ஆகும். Algorithms like DES, AES and RC4 uses symmetric encryption.
இங்கே வந்து அல்காரிதம்ஸ் லைக் RSA, ECC அண்ட் DSA இதெல்லாம் வந்து அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொவைட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நாட் ஓன்லி கான்ஃபிடென்ஷியாலிட்டி, additional uses for authenticity and non-reputations method also provided in this case. The number of key used grows exponentially with the number of users. The number of keys used grows linearly with the user number of users. ஸோ இதுதான் இந்த சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் வந்து டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ வந்து ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜியில் என்ன சொல்லிக்கிறாங்க, 2 டைப்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட சென்டர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அந்த ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் கொடுக்கும்போது அவங்க கேட்குறதுக்கான கொஷின்ஸ் கேட்குறதுக்கான ஆன்சர்ஸ் டேட்டாஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து செக்யூராக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கமிட்டி வந்து இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கான ஆத்தென்டிகேஷன்ஸ் உள்ள பர்சன் அப்படின்றதுக்கான ஒரு கீ வந்து அவங்க அது சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் யூஸ்டு டு ப்ரூவ் த ஓனர்ஷிப் ஆஃப் பப்ளிக் கீ. பப்ளிக் கீங்கிறது யாருக்கு? நம்மளோட சென்டருக்கு தான். நல்ல பப்ளிக் கீ வந்து ஓனர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. திஸ் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த சென்டர்ஸ் ஐடென்டிட்டி, டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் பப்ளிக் கீ. ஸோ இது வந்து என்னென்னா என்னோட டேட்டாஸை ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்றாங்க. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் இஸ் சிமிலர் டு த ஃபங்க்ஷன்ஸ் டு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கார்ட்ஸ் சச் எஸ் பாஸ்போர்ட்ஸ் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். இப்போ நம்ம எப்படி நான் தான் அப்படின்றது ஆத்தரைசேஷனுக்கான நம்ம பாஸ்போர்ட்டையும் டிரைவிங் லைசன்ஸையும் காமிக்கிறோம் இல்லையா, ஒன் ஆஃப் ஐடி ப்ரூஃபாக, அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு இந்த வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஐடென்டிஃபிகேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இது யாரும் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, சர்டிஃபிகேஷன் ஆத்தரிட்டிஸ் அப்படின்றவங்க தான் வந்து CA அவங்க தான் ரெகனைஸ் பண்ணுறாங்க. When someone requests a digital certificate, the authority verify the identity of the requester, and if the requester fulfill all requirements, the authority's issue is. When the sender uses the certificate to sign a document digitally, receiver can trust the digital signature. Common digital certificate systems are X.509 and PGP. ஸோ இவங்க கொடுத்த பிறகு ஓகே இவங்க வந்து ஆத்தென்டிகேஷன் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. ப்ரிட்டி குட் ப்ரைவசி. Phil Zimmermann developed PGP in 1991. It is a decentralized encryption program that provides cryptographic privacy and authentications for data communications. PGP encryption uses a serial combination of hashing, data compression, asymmetric key cryptographic and asymmetric cryptographic, and works on the concept of web of trust. ஸோ இந்த PGP இதெல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. The X.509 system is a centralized system in which the authenticity of the key granted by the hierarchical certification authorities formally certified by key relationship with the identity of its owner. Due to its clear responsibility, it is easier to implement in the law of X.509. It currently worldwide accepted certification technology. ஸோ இந்த X.509 அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம காமிச்சோம் அப்படின்னாலே இது வந்து வேர்ல்டு வைடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொடுத்ததுனால என்ன பண்ண முடியும், அந்த சென்டர் வந்து அவங்களால ரிசீவ் பண்ணுறதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் சிக்னேச்சர். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இட் ப்ரொவைட் எ ரிசீவர் டு கிராண்டட் த மெசேஜ் வாஸ் ஆக்சுவலி கிராண்டட் பை த சென்டர். டிஜிட்டல் சிக்னேச்சர் நான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு அது யாருக்கு அனுப்புவாங்க, ரிசீவருக்கு அனுப்புவாங்க. ஓகேவா, சென்டர் வந்து ரிசீவருக்கு அனுப்புவாங்க. இட் ஆல்சோ கன்ஃபார்ம் தட் த இன்ஃபர்மேஷன் originated from the signer and has not been alerted by the cracker in the middle. ஸோ இவங்க வந்து சைன் பண்ணி அனுப்பிச்சதுனால, டிஜிட்டல் சிக்னேச்சரோட அனுப்பிச்சதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி மிடில் பர்சன் வந்து வரணும் அப்படின்ற நெசசிட்டி இங்கே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா.
பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஓகே. Digital signature can provide the added and assurance of evidence of the origin, identity and status, as well as acknowledge the consent of the sender. ஸோ அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரோட அந்த சர்டிஃபிகேட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, சென்டரை கொடுத்துட்டாங்க, ரிசீவர் காமிச்சாங்க அப்படின்னா, ஓகே இவங்க தான் அந்த பர்சன். இந்த தேர்ட் பர்சன் நமக்கு வந்து அப்பியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு யூஸாக இருக்கும். அந்த இ-காமர்ஸ் பண்ணும்போது இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சர்டிஃபிகேஷனும் அந்த சிக்னேச்சரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வேர்ல்டு வைட் அக்செப்ட் ஃபார்மேட். Digital signature uses a standard worldwide accepted format called public key infrastructure to provide the highest level of security and universal acceptance. In many countries, digital signature have the same legal significance as the traditional forms of signed document. Digital signature are widely used for avoiding foreign or tampering of important documents such as financial documents or credit card data. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நமக்கு இந்த சிக்னேச்சர் கொடுத்ததுனால, இந்த சர்டிஃபிகேட்டும் டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுக்கறதுனால இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப செக்யூரிட்டியாகவும் யூனிவர்ஸாகவும் வேர்ல்டு வைட். நான் வந்து நாட் ஓன்லி லோக்கல் இந்தியாவிலே பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் வேர்ல்டு வைடாகவும் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸும் டிஜிட்டல் சிக்னேச்சர் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், அதுக்கு மேலே டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்குறாங்க, படிக்கிறேன். டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் a mechanism that is used to verify the particular digital document, message or transaction it authentic. இது வந்து ஆத்தென்டிக் அப்படிங்கிறதுக்காக இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இஸ் a computer file which officially approve the relationship between the holder of the certificate and a particular public key. Digital signature are used to verify the trustworthiness of the data being sent. Digital certificate are used to verify the trustworthiness of the sender. இந்த சென்டரை வந்து இவங்க அனுப்பணும், இது வந்து சென்ட் பண்ணணும், அந்த சிக்னேச்சரை அவங்க சென்ட் பண்ணணும், இது சென்டரை வந்து அவங்களுக்கு அனுப்பணும். Digital signature is ensure that the data remains secure from the point it was issued and it was not modified by the third party. Digital signature கொடுத்ததுனால என்ன பண்ண முடியாது, தேர்ட் பார்ட்டி வந்து எதுவும் பண்ண முடியாது. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பிஹைண்ட் த டிஜிட்டல் சிக்னேச்சர் டு அன் என்டிட்டி. இது வந்து ஒரு என்டிட்டியாக இருக்குது என்னோடய பிஸ்னஸ்க்காக. It provide authentications, non-reputations and integrity. It provide authentication and security. A digital signature is created using a digital signature standard DSS. It uses SHA-1 or SHA-2 algorithm for encrypting and decrypting the message. A digital certificate work on the principles of public key cryptographic standard PKCS. It creates certificates in X.509 or PGP format. ஸோ அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இது பிஜிபியும் X.509 அப்படிங்கிறவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை நான் ரீட் அவுட் பண்ணுறதுக்கு SHA-1 or SHA-2 அப்படின்ற ஒரு அல்காரிதமை நான் யூஸ் பண்ணணும் ஃபார் என்கிரிப்டிங் அண்ட் டிக்ரிப்டிங் ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்காக. The document is encrypted at the sending end and decrypted at the receiving end using a asymmetric key. அசிமெட்ரிக் கீ அப்படிங்கிறது ரெண்டு கீ யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. டிஜிட்டல் சிக்னேச்சர் ரீட் அவுட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அஸ் அ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கன்சிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஓனர் நேம், பப்ளிக் கீ, எக்ஸ்பிரேஷன் டேட், சர்டிஃபிகேட் ஆத்தாரிட்டி நேம், சர்டிஃபிகேட் ஆத்தாரிட்டி, டிஜிட்டல் சிக்னேச்சர். நான் யார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட டேட், எக்ஸ்பயர்டு ரேட் என்ன, அவங்களோட பப்ளிக் கீ என்ன, இதெல்லாமே இருக்குது இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. தென் அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கும்போது என்னது, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கும்போது ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா செக்யூர் எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன், தென் செக்யூர் ப்ரோட்டோகால்ஸ், செக்யூர் சாக்கெட்ஸ் லேயர், செட் அண்டு SSL, SE8 அண்ட் SSL அப்படின்ற ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா செக்யூர் SET யூஸ்டு ஃபார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பர்பஸ். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் என்ன நம்ம பண்ணுவோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ஒரு பர்ச்சேசிங் போகிறேன், அந்த பர்ச்சேசிங் போகும்போது
நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய கார்டை நான் ஸ்வைப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த செல்லர், அந்த கடை ஓனர் என்ன பண்ணுவாங்க, அந்த என்னோடய ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன்ஸ் அவங்களோட ஃபார்மேட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டை கொடுத்து டிஜிட்டல் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அந்த அமௌண்ட் கரெக்டாக தானே செக் பண்ணிட்டு எனக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போடுவேன். ஸோ இது ரெண்டும் பண்ணுறது. தேர்டு ஒன்று என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டு கேட்வே, ப்ராசஸிங் கேட்வே, பேமெண்ட் கேட்வே ஒன்று ப்ராசஸ் ஆகும். ஸோ நான் கஸ்டமர், செல்லர், அவங்க பேமெண்ட் கேட்வே, இந்த 3 ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நடக்கும். இதுதான் SCT, செக்யூர் எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன்ஸ். இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு யாருக்காவது போட முடியாது இல்லையா. ஸோ இந்த இது ஃபாலோ பண்ணுறது இந்த இது. ஸோ இதில் என்னென்னு பார்க்கலாம். Secure electronic transaction is a security protocol for electronic payment with credit card in a particular via of the internet. SET was developed in 1996 by Visa and MasterCard with the participation of GTE, IBM, Microsoft and Netscape Navigator. இவங்களாம் தான் 1996 டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. The implement of SET is based on the use of digital signature and the encryption of transmitted data with asymmetric and symmetric encryption algorithms. SET also use dual signatures to ensure the privacy. The SET purchase involved 3 major participants: the customer, the seller and the payment gateway. Here the customer share the order of information with the seller but not with the payment gateway. Also the customer share the payment information only with the payment gateway but not with the seller. என்ன சொல்லிக்கிறாங்க, அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிடுறாரு, யார் செல்லர் சொல்லிடுறாரு, பேமெண்ட் கேட்வே என்கிட்ட சொல்லிடுறாரு. கஸ்டமர் என்ன பண்ணுறது, அந்த அமௌண்ட்டை டைரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இல்லையா. அவங்க டெபிட் மட்டும் தான் முடியும், என்னோட டைரெக்டாக அவங்களோட இன்வால்வ் ஆகலை அந்த ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸில். அதுக்கு சொல்கிறான். Also customers share the payment information only with the payment gateway but not with the seller. So with the SET, the credit card number may not be known the seller and will not be stored in the seller files, also could not be recovered by the hacker. இப்போ நான் டைரெக்டாக என்னோடய பேங்க் மூலியமாக தான் ட்ரான்சாக்ஷன் ஆகுது. என் பேங்க்கில் தான் என்னோடய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எல்லாமே அந்த செக்யூரிட்டியில் தான் என்னோடய டேட்டாஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. அவங்க செல்லருக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் என்ன பண்ண முடியும், என்னோடய டேட்டாஸ் என்ன ஆகும், செக்யூராக இருக்கும். என்னோடய ஃபைல்ஸ் இல்லை என்னோடய அமௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The SET protocol granted the security of online shopping using credit card on the open network has the advantage of ensuring the integrity of transaction data and the non-reputations of transactions. Therefore, it comes to the internationally recognized standard for credit card online transactions. SET systems incorporates the following key. என்னென்ன features இருக்குது அப்படின்னா, using public key encryption and private key encryption to ensure the confidentially. நான் ஒரு கீ யூஸ் பண்ணுவேன், அவங்க ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுனால என்னோடய அமௌண்ட்டை எங்கேயும் போகாது. யூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் diggest technology to ensure the integrity of information. Dual signature technology to ensure the identify the both parties in the transaction. 2 பேருக்குமே நான் dual signature யூஸ் பண்ணுறாங்க. அதான் உனக்கு இதாகாது. Secure socket layer, second one. The most common cryptographic protocols is use secure socket layers. SSL is a hybrid encryption protocol for securing transactions over the internet. The SSL standard was developed by Netscape in collaboration with the MasterCard Bank of America, MCI and Silicon Graphics. It is based on the public key cryptography process to ensure the security of data transmission over the internet. Its principle is to establish a secure communications channel between the client and server after an authentication step. ஸோ நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவங்க ஆத்தென்டிகேஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கிளைண்ட் சர்வர் அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்ண முடியும்.
in the SSL. The SSL system acts as an additional layer to ensure the security of data located between the applications layer and transport layer in TCP. For example, a user using an internet browser to connect to SSL secured e-commerce site will send encrypted data without any more necessary manipulations. மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நாட் செக்யூர் அண்ட் செக்யூர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ HTTPS அப்படிங்கிறது இந்த செக்யூர், அதாவது எஸ் மீன் செக்யூர். வெறுமனே HTTP அப்படின்றது ஹைப்பர்டெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் தான். அது வந்து இந்த செக்யூராக இருக்காது அப்படின்ட்டுருக்காங்க. அதான் டிஃப்ரென்ஸு. அது ரெட்டு வந்து நாட் செக்யூர், க்ரீன் வந்து செக்யூர் அதான் சொல்லியிருக்கிறாங்க அந்த டிரான்சாக்ஷனில். Secure Sockets layer was renamed as a Transport Layer Security. இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, TLSன்னு சொல்கிறாங்க in 2001. But still it is popularly known under the name SSL. ஆனால் என்ன, அது இப்போயும் SSL மட்டும்தான் தெரியும் நமக்கு. TLS differs from SSL in the generation of symmetric keys. Today all browsers in the market support SSL and most of the secure communications are proceeded through this protocol. SSL works completely hidden for user who does not have the interference in the protocol. The only thing the user has to do is make sure the URL starts with the HTTPS instead of HTTP. But S is obviously means secured. It is also preceded by the green padlock. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க HTTPக்கும் HTTPSக்கும். ஸோ இது வந்து செட்டு, இது வந்து SSL ஃபார் வெப் ப்ரௌசிங் ஃபார்மேட், S set for credit card purchase purpose. 3D Secure. 3D Secure is a secure payment protocol on the internet. It was developed by Visa to increase the level of transaction security, and it has been adapted by the MasterCard. It has gives the better authentication of a holder of the payment card during purchase. Made on websites, the basic concept of this protocol is to link financial authentication process with the online authentication system. This authentication model comprises three domains which are to acquire domain, to issue a domain, to interoperability domain. ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம், 3D செக்யூரில் நம்மளோட ப்ராசஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து ஓகே பண்ணாதான் அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்கணும். நான் க்ரெடிட் கார்டை ஃபஸ்ட் ஸ்வைப் பண்ணி நான் அமௌண்ட் அவங்க கொடுத்த பிறகு நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு ஓகே ஆன பிறகு தான் என்னாகும், ஓடிபி அந்த செக்யூர் பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு தான் எனக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் அண்ட் டெபிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 3D செக்யூர் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லெசன் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.